வருகின்ற விசுவாசிகளே, நம்முடைய பாப்பரப்பள்ளி பரிசுத்த யோவான் நூற்றாண்டு திருச்சபை குடும்பங்களே யாவருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே இயேசு நாமத்திலே ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்த திருவிருந்தோடு கூடிய ஆரம்ப வேளையை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த இலங்கையின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அக்டோபர் மாதத்தை நாங்கள் காணும்படியாக தேவரே எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன செப்டம்பர் மாதம் முழுவதுமாய் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினேன். அநேக மக்கள் எங்களோடு இல்லை, அநேகர் எங்களோடு கூட இருந்தவர்கள் ஆண்டவரை மண்ணாய் போயிருக்கிறார்கள். ஆனால் எங்களை இச்சையுள்ளவர்களாய் வைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக கோடான கோடான நதிகளை ஸ்தோத்திரங்களை கர்த்தாவே நாளிலே நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய திருவிருந்தை பெற்றுக் கொண்டு ஆசீர்வாதமாய் இந்த மாதம் முழுவதுமாய் வாழ கிருபைத்தார். வந்திருக்கிற எங்கள் மக்களை ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியவர்களை ஏற்ற வேளையிலே என் தேவன் தாமை கூட்டி சேர்க்கும் அடியை பலப்படுத்தும். பாடுகிற பாடல்கள் ஏறெடுத்து ஜெபம் பண்ணாலும் சமூகத்திலே பிரதியாகும். தொடர்ந்து ஆண்டவரே வசனத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 630வது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 630. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்ற யாத்திரு நாமத்தின் ஆதரவே, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாத்திரு நாமத்தின் ஆதரவே, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது வழியாம், நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது வழியாம், நின்னடியாக்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தகம், நின்னடியாக்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தகம், இத்தனை மகத்துவமுள்ள பதவி இதராம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி இதராம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம், வானதூத சேனைகள் மனோகராகிதங்களா எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர
எப்போதும் ஓய்வின்றி பாடும் துதிகளேறும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடும் துதிகளேறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாத்திரு நாமத்தினாலவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியாத்திரு நாமத்தினாலவில். தமிழில் நின்று பாடல் புத்தகத்தில் 45ஆம் பக்கத்தில் இருக்கிற காலை ஆராதனை முறைமை சுருக்கத்தை நம்ம பாடுவோம். ஆண்டவரை விடுதலை தீரந்தருளும் அப்பொழுது வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளை விடுவித்தாரோடோ ஆண்டவரை எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் ஏறும் ஏற பாடியே. சங்கீதம் 14 முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 145ஆவது பக்கம். சங்கீதம் 14. கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் கெட்டு போய் அருவருப்பானவர்களை செய்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கடவுளை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் வானத்திலிருந்து மனுமக்களை நோக்கி பார்த்தார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர் யாவரும் அறிவற்று போனார்களே. ஆகாரத்தை புசிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அதோ அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. கடவுள் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமையானவருடைய ஆலோசனையை அவமாக்க பார்க்கிறீர்கள். கர்த்தரோ அவனுக்கு அடைக்கலம். சேர்ந்து படிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தமது ஜனத்தின் துன்பத்தை நீக்கும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு சந்தோஷமும் உண்டாகும். ஆமென். கடவுளுடைய வார்த்தை கேட்டலாம். அதற்கு மறுபடியாக நம் விசுவாசத்தில் நாம் ஒன்று சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தினுடைய மகிமையோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு கொண்ட பிதாவாகிய என்று விசுவாசிக்கிறேன். ஒரே பிரான குமார் தியானமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து புதுவிழாக்கள் பார்ப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தோடு கொல்லப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ வைத்திருந்தார். மரத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாய் வலது பரிசுத்தார். அதற்கு உயிரோடு மருத்துவம் போடலாம். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும்
நம்மை தாய் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டு நம்மை வாழ வைத்து ஆசீர்வதித்து வருகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் முதல் நாள் விடுமுறை நாள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். ஒருவேளை கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாய் நம்மோடு கூட இருந்தவர், நம்மை காத்தவர். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு நம்மோடு கூட இல்லை. ஒரு சகோதரி ரீனாவுடைய கணவரும் கடந்த மாசத்துல தான் இறந்து போனார். கடைசியா இப்போ சனிக்கிழமை நடந்த ஒருவேளை விஜய் அரசியல் பிரச்சார கூட்டத்தில் பார்த்துருக்கீங்க. 41 பேர் வீணாய் பலியாக இறந்து போனவங்க எல்லாமே 40 வயதுக்குள்ளார். குறிப்பா குழந்தைகள் 10 குழந்தைகள் அதை இறந்து போயிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கே அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். ஆக அநேக மக்கள் நம்மோடு இல்லை என்றால் கடவுள் நம்மளை ஏன் வச்சிருக்கிறாரு? ஒரே ஒரு கடவுள் நேசிக்கிறார். நம்ம கிட்ட அன்பு கொடுக்கிறார், நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்கிறோம், அவ்வளவு. அதனால நம்ம அவருக்காக வாழுகிற நாட்களில நாம் அவருக்காக வாழ்ந்து சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இந்த மாசம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான மாசம். என்ன மாசம் சொல்லுங்க? என்ன முக்கியமான மாசம் இது? மார்க்கெட்டுடைய சீர்திருத்தல் நிகழ்வை நம்ம ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் கொண்டாடுறோம் இல்லையா? இந்த வருஷம் வந்து 58வது சீர்திருத்தல் வருடம். 508 அவர்கள் 1517ஆம் ஆண்டு சீர்திருத்தலை விட்டன்பர்க் தேவாலயம் அவர் பணியாற்றுகிற தேவாலயத்துல அக்டோபர் 31ஆம் தேதி 95 ஆதி நியாயங்களை பைபிள் வசனத்தோடு வச்சு அவர் எழுதி, என்னென்ன நீ தப்பு செஞ்சாங்க, என்னென்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சா கடவுளுக்கு பிரியமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் எழுதி அவர் ஒட்டினார். அந்த நாள் தான் சீர்திருத்தம் திருநாளாக நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 508வது. அப்ப இந்த மாசங்கள்லாம் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். அதனுடைய மைய பொருள் என்ன? விசுவாசத்தினால் நீதிமான். அதுதான் இன்னைக்கு நான் தலைப்பாக எடுத்து இருக்கிறேன். ஆகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கிறேன். இதோ அதங்காலையில் அவனுடைய ஆத்துமா அவனுக்கு செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வசனத்தால முதல்ல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது யாரு? ஆகமம் தீர்க்கதரிசி. யாரு? இததான் பின்னாடி இதே ரோமர் 1:17 வாசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? இது என்னுடைய கூற்று அல்ல, ஏற்கனவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆபம் தீர்க்க என்ன பண்றாரு? அதை எழுதி வச்சுட்டாரு. விசுவாசத்தினால் உண்டாகின்ற தேவ நீதி. அப்போ நல்லா கவனிக்கணும், இது வந்து ஒரு இறையல் சார்ந்த ஒரு கருத்தியல். ஒருவேளை நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் புரியாம இருக்காது, புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். விசுவாசம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் பிரியமா இருக்க முடியும். ஆனா அந்த விசுவாசத்தை பற்றி நம்ம தியானிக்கும் போது அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையான அர்த்தங்கள் என்ன, வேர் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்றத இந்த மாசமெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதான் நம்ம நடத்த போறோம். சரியா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல ஆகம தீர்க்கதரிசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேரே வந்து போர்டன் பியர், அதாவது சுமை சுமப்பவர் அல்லது தழுவுகிறவர் அப்படின்னு பேர். அப்படின்னா என்னன்னா, சுமை சுமக்கிறவர் தான் கடவுள் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, சுமந்து வந்தார் இல்லையா? அதை ஞாபகப்படுத்துற ஒரு தீர்க்க. அதே நேரத்தில் கடவுள் இப்போ ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிற ஒரு சாவு போறோம், என்ன பண்றோம்? அவனை கட்டி அனுப்பிச்சு தான் பண்றோம். அந்த அர்த்தமுடைய ஒரு பேர் தான் ஆகும். தழுவுதல். தழுவுதல் இல்லையா? எம்ப்ரேசஸ். ஆங்கிலத்துல ஒன் மூவ் எம்ப்ரேசஸ். அது மட்டும் இல்ல, இவரு நீங்க சொன்னது போல ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு தீர்க்க இல்லையா? ப்ராஃபட் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன் அண்ட் சப்போர்ட் தி பீப்பிள். துன்பத்துல துயரத்துல இருக்கிற மக்களை ஆற்றி
தேற்றி அவங்கள திடப்படுத்தி கவலைப்படாத, நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறாரு, நம்மளை பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்ம இன்னைக்கு வீணா வைத்து கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு தீர்க்கர் தான் யாரு? ஆபகுக் என்கின்ற தீர்க்கம். இவரு இந்த புத்தகம் 3 அதிகாரம் தான் இருக்கு. இந்த 3 அதிகாரத்துல என்ன செய்யறாருன்னா ஒண்ணு இல்லை, கடவுள்கிட்ட ஜபித்து போராடுகிறா, பண்றாரு. அதனால நான் உங்களை அடிக்கடி நீங்க கடவுளுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் கிட்ட போய் நீங்க போய் போராடினாலும் கெஞ்சினாலும் அவன் தரன்னு சொல்லுவான், தரமாட்டான். ஆனா கடவுள் மட்டும் தான் சொல்லிக்கிறாரு, தருவான். நம்ம கேட்டு போராடுறதுதான் இருக்குது. அவன் ஆபத்து தீர்க்க என்னுடைய மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறாங்களே, அவங்க துன்பத்துல இருக்கிறாங்க, துயரத்துல இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போராடி அவர் தன்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறவரா இருந்தார். நம்ம வாழ்க்கையில கூட விசுவாசத்தோடு நம்முடைய மக்களுக்காக, நம்ம சபைக்காக, நம்ம கிராமத்துக்காக, நம்ம இந்தியாவுக்காக, மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இல்ல, அந்த புத்தகத்தினுடைய கான்செப்ட். இவர் ஊழியம் செய்யும் போது யார் அரசராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசியா என்ற அரசர் 7ஆம் நூற்றாண்டுல ராஜாவா இருக்கிறாரு. யூதா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இஸ்ரவேல் தேசம் 2ஆ பிரிக்கப்பட்டது. ஒன்னு யூதா, இன்னொன்னு இஸ்ரேல். யூதாவுக்கு எருசலேம் தலைநகரம், இஸ்ரேலுக்கு சமாரியா தலைநகரமா இருக்கிறது. இவருடைய காலகட்டம் 640 இருந்து 609 யோசியா அரசனுடைய காலகட்டமும் ஆபகுடைய காலகட்டம். யோசியா அரசன் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆலயத்துல கடவுளுடைய யெகோவா தொழுகையை அதிகமாய் அவரு அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாம் கடவுளை விட்டு என்ன பண்ணாங்க? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? நம்ம பிள்ளைங்க மாதிரி தான், அடிக்கும் போது நல்லா இருப்பாங்க, அடிக்கல என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்படியே வேற எங்க வழிபடிக்கு போற மாதிரியே போயிடும். நீங்க இருக்கிற வாய்ப்பு மாதிரி தான், விக்கிரகாரத்தை செய்யுது, விபச்சாரம் செய்யுது, கடவுள் விரோதமான காரியங்களை சரி, இதெல்லாம் யோசியா அரசன் என்ன பண்றாரு? ஒருமுகப்படுத்துறார். அதற்கு ஆபத்து தீர்க்க உதவியாக இருக்கின்றார். அதான் நம்ம பார்க்கணும். அதே போல இந்த காலகட்டத்தில் தான் பாபிலோன் அரசன் நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? அடிக்கடி மிரட்டுறாரு, நான் உங்களை என்ன பண்ணுவேன், பிடிச்சிருவான், சிறை பிடிச்சிருவேன், உங்களை நான் அவ்வளவுதான் கொண்டு போயிடுறேன் அப்படி இப்படி மிரட்டினே இருக்கிறார். அதே நேரத்துல மக்கள் மத்தியில் ஏற்கனவே நம்ம ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய கூற்றுகளை பார்த்தோம், சமூக நீதியை பத்தி பார்த்தோம். அதே போல இங்கேயும் சமூக நீதி, அவங்களுடைய கிறிஸ்தவ, அதாவது பக்தி நிறைந்த வாழ்க்கை, அதே நேரத்துல கரப்ஷன், ஊழல், அநீதி, அதே நேரத்துல விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் அவங்க செஞ்சுனே ஒரு பக்கம் கடவுள் அவங்கள வழிநடத்தி வந்தாங்க, கடவுள் விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்யணும். இதுல இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான இறையில் சிந்தனைகள் என்னன்னா, கடவுளுடைய நீதி, காட்ஸ் ஜஸ்டிஸ், அதே நேரத்தில் விசுவாசமோ நம்பிக்கையோ, ஜட்ஜ்மெண்ட், ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன், நீதியான தீர்ப்போ, அதுக்கப்புறம் மறு கட்டமைப்பு. இதுதான் இந்த 3 விஷயம் இந்த ஆபகுக் புத்தகத்துல இருக்கு. முக்கியமா இந்த புத்தகத்தினுடைய மையப்பொருள் என்னன்னா, கடவுள்கிட்ட அவர் மன்றாடும் போது அவருக்கு என்ன கிடைக்குது? பதில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு இதுதான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமா நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இந்த நம்ம எடுத்துக்கொண்ட தியான பகுதியில என்ன பார்க்கிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். இப்ப முதல்ல விசுவாசம் என்பது ஒரு சாவி, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாவியாக, அது திறந்தாதான் நம்ம கதவு திறந்தா உள்ள வரும் இல்லையா? அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாவியாக விசுவாசம் இருக்கிறது. அதுல கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள், கடவுளுடைய குணநலங்கள் விளங்குகிறது. அதே நேரத்துல கடவுள் நம்மை விசுவாசத்தினாலே சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த விசுவாசத்தினால கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நமக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அதான் நம்ம பார்க்கணும். முதல்ல விசுவாசம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கும் இல்லையா? எபிரேயர் 11:1 வாசி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா என்ன? என்ன நம்பப்படுகிறது?
திருமறையில சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை என்பதை என்ன பண்ணணும்? நம்பவே. நமக்கு தெரியாது. ஆதியாகம புத்தகம் எழுதி ஏறக்குறைய பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு. அது உண்மை என்று நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். ஆனா அதே நேரத்துல சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு. சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? இந்த உலகம் தோன்றியது குரங்கிலிருந்து மனுஷன் தோன்றா, டார்வின் தியரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பைபிள் என்ன சொல்லுது? இல்ல இல்ல, கடவுள் வந்து மண்ணிலிருந்து மனுஷனை படைச்சு தன்னுடைய சாயலாக படைச்சு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை சில இடத்துல சயின்ஸ் வந்து முரண்பட்டுதான் இருக்கு. அப்ப நம்ம சயின்ஸை நம்பர் தான், ஆண்டவர் நம்பர் தான், பைபிள் நம்பர் தான். கண்டிப்பா பைபிள் தான். சயின்ஸ் வந்து நமக்கு இரண்டாம் பட்சம் தான் இல்லையா? சில இடத்துல பைபிளோட ஒத்து போகும், சில இடத்துல நமக்கு ஒத்து போகலாம். அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா சில நேரத்துல அதே சயின்ஸ் பொய்யா கூட என்ன ஆகுது, போயிடுது நம்ம பார்க்கணும். அப்போ இதை நம்ம உண்மையை நம்ப வேண்டும். அது மாதிரி பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்புறோம். முக்கியமா எதை நம்புறோம்? இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவர் உயிர்த்தெழுதல், அவருடைய வார்த்தைகள், இவைகள் தான் நமக்கு ஏற்கனவே நடந்து முடிந்தது. இதை நாம் நம்ப வேண்டும். இதை நம்பாதவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்துல இருக்கவே முடியாது. அதான் 100% விசுவாசம். அதான் ஏற்கனவே நடந்து முடிந்ததை நடந்தது அப்படி என்று நான் நம்பினால் மட்டும்தான் நான் ஆண்டவருடைய விசுவாசியா இருக்கிறேன். இல்லைன்னா நான் விசுவாசியா இருக்கேன். இரண்டாவது படிக்கலாம். காணப்படாது சிலதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கல. ஏசாமியை பார்க்கல, மரியாதை பார்க்கல, யோவானை பார்க்கல, பேதுருவை பார்க்கல. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்துருக்காரு. நமக்கு அவர் யாருமே எப்படி கொள்ளுமா இருப்பாரா, ஐட்டா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, எங்க பிறந்தாரு, அப்பா அம்மா, அதெல்லாம் தெரியாது. ஆனா கடவுளுடைய வார்த்தை தீர்க்க அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். நம்புறோம் இல்லையா? அவர் காணப்படாதவர்களுடைய நிச்சயம், அது நிச்சயம் நடந்தது என்பதை அறுதியிட்டு நம்ம விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்புறம் முன்னோர்கள் நிறைய பேர், நீங்க அதே இது எப்படி 11ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு படிங்க. யாருக்குமே 44 பேருக்கு மேல அதுல வரிசையா சொல்லே வராது. ஒரே ஆசை இல்லையா? ஆபேல் என்று சொல்றாரு. அவங்க விசுவாசம் எல்லாம் இருந்தது. அப்ப எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினால என்ன பண்ணாங்களா? நற்சாட்சி பெற்றார். என்ன பண்றாங்க? நற்சாட்சி, நல்ல சாட்சி அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பயன்படுத்துறோம்? உதாரணமா நம்ம பயன்படுத்துறோம். எக்ஸாம்பிளா நம்ம முன்மாதிரியா நம்ம வச்சுக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகத்தில் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதியாகமத்திலெல்லாம் உலகத்தை எப்படி கடவுள் படைச்சாரு என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கின்றவர்களா இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காய்கறி பலியிலும் இனி வர்றது எல்லாமே வந்து அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும். ஆபேல், அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாரா, வரிசையா வந்து இல்லையா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவங்க விசுவாசத்தினால என்னெல்லாம் அவங்க செய்தாங்க, என்னெல்லாம் வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்ல, விசுவாசத்தினால கடவுள் விசுவாசத்தினால அவங்க எவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறாங்க. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சிலர் வந்து சிங்ககேவியில போட்டாங்க, நெருப்புல போட்டாங்க, கொளுத்துனாங்க, வெட்டினாங்க, வாழால வெட்டுப்பட்டாங்க, இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ கடவுளுக்காக நம்ம விசுவாசத்தோட வாழும் போது எல்லாத்தையும் நம்ப வேண்டும். முதல்ல முக்கியமா என்ன நம்பணும்? ஏசாமிய நம்பணும். எனக்காக பிறந்தார், எனக்காகவே வாழ்ந்தார், எனக்காக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில கொடுத்தார், மீண்டும் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு. எது நம்புறீங்களே இதை முக்கியமா என்ன பண்ணணும்? இதை நம்புறதுனா நம்ம கிறிஸ்தவர்களே இல்ல, இயேசுவை நம்பாதவர்கள் கிறிஸ்தவர்களே. அதான் மையம். அதனால அதை நம்ம முக்கியமா இந்த விசுவாசத்துடைய அடித்தளமாக இருக்கிறது. மற்றதெல்லாம் சப்போர்ட்ஸ் தான். இதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய காரியமா இருக்கிறது. இதெல்லாம் பின்னாடி என்ன பண்ணாரு நம்முடைய பவுலடிகளா ரோமர்ல கொண்டு வர. ரோமர்ல என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கிறோம் ரோமர் 1:16-17 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் விசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட
முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக நான் இதை சொல்றேன். யார் ஒருத்தன் அவனுக்கு கிரேக்கனா இருக்கட்டும், அவன் யூதனா, யார் ஒருத்தன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு நிச்சயம். ஆமென். நல்லா கவனி. இன்னைக்கு நம்ம சபையில எந்த ஜாதி மக்கள்னா வரலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள்னா வரலாம். ஏன்னா யார ஆண்டவர் விசுவாசிக்கிறார், எந்த மனிதன் இயேசு விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதான் பவுல் தெளிவா சொல்றாரு, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டு. அவன் யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால சொல்றான். 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்ம செய்ய நம்முடைய பங்கு ஒரே ஒண்ணுதான். இயேசு எனக்கு எல்லாம் செஞ்சார் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை நீதிமானா மாத்துதே தவிர மற்றபடி நம்ம செய்யற எந்த நல்ல காரியமும் நம்ம நீதிமானா மாற்றும். இந்த நீதிமான மாத்துறது நம்பிக்கை மாத்திரமே. அந்த நம்பிக்கை அப்படின்னா இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை அப்பதான் பிறகுது, பிறந்து அந்த குழந்தைய கழுவி வந்து அவங்க அம்மா கிட்ட குடிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் சயின்ஸ் இருக்கு, நம்ம சயின்ஸ் பயன்படுத்தும். இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அவங்க அம்மாவுடைய கேரக்டர், அவங்க என்ன செய்யறாங்க, எப்ப சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, என்ன பாட்டு கேட்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சினிமா பாட்டு கேட்பாங்க, எல்லாமே அது தெரியும். ஏன்னா 10 மாதம் அது வளருது இல்லையா. 3ஆம் மாதத்துல இருந்து அதுக்கு அந்த மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப அது தெரியும் அவங்க அம்மா யாரும் கண்டிப்பா தெரியும், தெரியாம இருக்கவே இருக்காங்க. எது தெரியலனாலும் அது தெரியும். மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகும் இல்லையா. அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே தன் தாயாரு கிட்ட கொடுத்த உடனே அழுது, ஏன் பால் கொடுப்பாங்க தெரியும். வயிற்று இருக்கும்போது கொடுத்தாங்கல்ல, இப்ப கொடுப்பாங்க. அப்போ வளர வளர தன் தாயை முழுமையாக அது நம்பி இருக்கிறது இல்லையா. அதான் நம்பிக்கை. எது வந்தாலும் அது நம்பும், எந்த சூழ்நிலையும் அது நம்பும். அதுக்கு ஆபத்து வந்து மழை ஜோன் பெய்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அவர் அந்த குழந்தை இருக்கிற ரூம்ல நெருப்பு இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை முழுமையாக யாரை நம்பும், தாயாரை. ஏன்னா அதுக்கு தெரிவதெல்லாம் தன் தாயார் மட்டும்தான், தன் தாயார் என்னை காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை மட்டும்தான். அது போலதான் நம் விசுவாசத்தோடு அது மட்டும் தான் செய்ய முடியும். குழந்தை மாதிரி இந்த குழந்தை வேற எதாவது செய்ய முடியுமா, தச்சுக்க முடியுமா, ஓட முடியுமா, எழுந்து. அதே போல நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய விசுவாசம் அது மட்டும்தான் நம்மளால செய்ய முடியுது, அது மட்டும்தான். மீதி எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. மீதி எல்லாத்தையும் நமக்காக ஏற்கனவே ஏற்பாடு செய்து ஆண்டவர் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. புரியுதா? எந்த அளவுக்கு நம்ம மேல ஆண்டவர் அன்பு வச்சிருந்தா, நீ ஒண்ணு இல்லப்பா என்னை நம்பு, அது மட்டும் போதும், வேற ஒண்ணு செய்யாது, என்னை நம்பு. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம செய்வது ஒரே பாயிண்ட். இது 99 பாயிண்ட் யாருக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு விளக்கம் தெளிவா புரியுதுல்ல உங்களுக்கு? நம்ம சைடு வந்து நம்ம ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் மட்டும்தான், நம்பிக்கை மட்டும்தான். அது அந்த குழந்தை மாதிரி. இந்த குழந்தை எப்படி எதுவுமே செய்ய முடியாது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, அதே போல நம்மளும் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க எல்லாம் செய்யறது யாரு? செஞ்சதாலும் செய்யறதாலும் செய்ய போறாங்க எல்லாமே. இதுதான் விசுவாசனுடைய உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ற ஷார்ட் டெஃபனிஷன். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம விசுவாசிகளா இருக்கிறதுனால நம்ம நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டே வரணும், செய்யாம இருக்கக்கூடாது. நான் குழந்தை, அதனால குழந்தை மாதிரி இருக்கிறேன், அது வந்து அந்த செயல்பாடு தான். ஆனா நம்ம விசுவாசிகள்ல நம்ம வளர்ந்துருக்கிறோம் இல்லையா. நம்ம விசுவாசத்துல பல வருஷமா இருக்கிறதுனால நம்ம நன்மையான காரியங்களை ஆண்டவருக்காக செய்யும். சில வசனங்களை படிச்சோம்னா நமக்கு புரியும். கலாத்தியர் 3:11. கலாத்தியர் 3:11. ஆமா, இது ஒரு முக்கியமான டாபிக். நல்லா கவனி. பழைய ஏற்பாட்டுல மோசேயுடைய காலத்துல கொடுக்கப்பட்டது என்னது? 10 கற்பனை. அந்த பிற்காலத்துல யூதர்கள் வந்து 613 கற்பனைகளாக என்ன பண்ணிட்டாங்க, அதை எலாபரேட் பண்ணிட்டாங்க.
எழுதி 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 கை கழுவுனா ஒரு சடங்கு, உக்காந்தா ஒரு சடங்கு, எழுந்தா ஒரு சடங்கு, போனா சடங்கு, வந்தா சடங்கு, சாவு போடக்கூடாது, சாவு அறுபடக்கூடாது இல்லையா, தீட்டு பெண்கள் இது தீட்டு நான் இது எல்லாம் குழந்தை பிறந்தா தீட்டு எல்லாத்தையும் என்னென்னோ எழுதி வச்சுக்கலாம். அதெல்லாம் லேவியர் புத்தகத்தில் இருக்கு, படிச்சு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை, அவங்களே எழுதிக்கிறாங்க 613. சரி, அது ஆண்டவர் என்ன பண்றாரு? சரிப்பா, சரி நீங்க சர்ச்சைக்கு கோயில் பார்த்துக்காக நீங்க எழுதுறீங்க, நல்லா வாழ்றதுக்காக எனக்கு தோட்டம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் அதை சில நேரத்தில் கண்டிக்கிறார். ஏன்னா கடவுள் மனுஷன் எதுக்காக படிச்சாரு? ஆண்டவர் திதிக்கிறதுக்காக. நியாயப்பிரமாணத்துக்காக ஆண்டவர் மனுஷனை படைக்கல. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே யார் உண்டாக்கப்பட்டது? மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அப்ப நியாயப்பிரமாணத்தோட யார் பெரியவன்? மனுஷன் தான். கடவுள் பெரியவன் இல்லையா? நியாயப்பிரமாணத்துக்காக மனுஷன் வாழணும் அப்படின்னு சட்டத்தை போட்டு கழுத்தை நெருக்கிறான் சட்டம். ஆண்டவர் சொல்றாரு அவ்வளவுதான் வாழணும். ரெண்டே அதை கூட சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு, என்னை நேசி மற்றவனை நேசி. 413 நீ செய்யாது, அதனால செய்ய முடியாது. 10 கூட செய்ய முடியாது. என்னை நேசிக்கிறவன் யார் நேசிக்கிறவன்? இதுதான் ஆண்டவர் இயேசுசாமி புதிய ஏற்பாட்டுல புரட்சிகரமா அவர் செய்தார். அதனாலதான் இயேசுசாமியை நீங்க எல்லாருமே வியந்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்தாரா? வாழ்ந்ததே கொஞ்ச காலம் தான், மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. அப்போ நியாய பிரமாணத்தினால நம்மள என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க என்ன 3 நாள் 4 நாள் வாரத்தில் உபவாசம் தசமமாக கொடுத்து நான் எல்லாம் செய்யறேன், நீதிமான எல்லாம் அதெல்லாம் செஞ்சுதான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால என்ன பண்றோம்? ஏசாமியா இருக்கிறத செய்யணும் இல்லையா? இதை செஞ்சாதான் ரட்சிப்பு கிடையாது. எப்படி ரட்சிப்பு எப்படி வருது? அது கடவுளுடைய கிருபை. நம்ம அவன் மேல வைக்கிற ஒரே பாயிண்ட். 99 பாயிண்ட் அவருக்கு, நம்மளுக்கு கிடையாது. மெஜாரிட்டி அவருக்கு, நம்மளுக்கு கிடையாது. அதனால நம்ம நான் விசுவாசனால ஆண்டவருக்கு ரட்சிப்பு தந்தனால பெரிய ஆளு நினைச்சுக்கவே நினைச்சாங்க. என்னைக்கு நினைக்கூடாது. அவர் தான் பெரியவர். அவர் தான் 99% நம்ம 1%. அதை நீங்க எப்பவுமே மறக்காது. வாசி மறந்தது அதாவது நியாயப்பிரமாணத்தையே நம்பிக்கிறவங்க தான் அதை படிச்சு வச்சு அதை வச்சு பிசினஸ் பண்ண அது பண்ணு போவோம். பழைய பண்ணலாம். ஏசாமியை நம்புறவங்களுக்கு அதே அவசியம் இல்லை. ஆனா நியாயப்பிரமாணம் என்பது அதே போல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணம் என்பது ஒரு ஆசிரியர் மாதிரி. ஆசிரியருடைய பணி என்ன? மாணவனை தேர்வுக்காக ஆயத்தப்படுத்துது இல்லையா? அந்த வருஷம் 10வது எழுதுறாங்க, +2 எழுதுறாங்கன்னா அந்த பிள்ளைகளை நல்லா ஆயத்தப்படுத்துறது தான் ஆசிரியருடைய பாடங்கள் எல்லாம் நடத்தி 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 அவங்க பயிற்சி. அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் நமக்கு வழிகாட்டு. இதான் வழி. பேசாம இருக்கப்போ அவர்கிட்ட போனா உலகத்துக்கு போகணும். வழிகாட்டி தானே தவிர ரட்சிப்பை கொடுக்கிற ஆசிரியர் நியாயப்பிரமாணம் இல்லை. புரியுது அவங்களுக்கு? நியாயப்பிரமாணத்துக்கும் ஏசாமிக்கும் எவ்வளோ வித்தியாசம், எவ்வளோ பெரிய கேப் இருப்பாங்க. நியாயப்பிரமாணங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் எ டீச்சர், பட் இட் இஸ் நாட் எ சால்வேஷன். ரட்சிப்பு நமக்கு கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல எபேசியர் 2:8 இது வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக கிடக்கும். எபேசியர் 2 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நம்மளால் புரியுதா? இப்போ இந்த கிருபையினால தான் நமக்கு விசுவாசமே வருது. விசுவாசம் நல்லா கவனிங்க. அந்த 1% சொன்னேன் இல்லையா? அந்த 1% கூட நியாயமா பார்த்தா அது நம்மளுக்கு கிடையாது. மொத்த 1% அவருக்கு தான். அந்த 1% நமக்கு இருக்குன்னு அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்த்து அதை எப்படி கொடுக்குறாரு? கிருபையினால கொடுக்குறாரு. கிருபையினால நமக்கு அந்த 1% கொடுத்து, சரிப்பா நான் உன் மேல அன்பா இருக்கிறதுனால நீ என்ன விசுவாசமா நான் உங்களை ரட்சிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ கிருபை ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. சரி, கிருபைனா என்ன கத்துக்கணும்? கிருபை என்ன? இரக்கம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கிறிஸ்தவ வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள். ஏன் கிருபை அப்படின்றது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை. நம்மளாம் தகுதியானவர்களா? உட்காந்துங்கிற நீங்களும் சரி, நின்னுங்கிற நானும் சரி, ஆண்டவருடைய ரட்சிப்பு பெறுவதற்கு என்ன இல்லை?
worthless. தகுதி இல்லாத. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவம் செய்து வழிவிலகி ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம். நல்லவன் இல்லை, நல்லவன் செய்ய ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பேர் இரக்கம் தான், அது பேர் தான் கிருபை. எபிரேய பாஷையில எஸ்எப் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். எஸ்எப் அப்படின்னா கடவுளுடைய குடல் துடிக்கும் அன்பு. அதாவது ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்குமா? உலகத்துல நம்ம ஏன் தாய் உதாரணமா சொல்ற அன்புக்குன்னா, அவனுடைய அன்புதான் குடல் துடிக்க இங்கிருந்து ஒரு வயிற்றிலிருந்து வரணும். அன்பு குடல் துடிக்கின்ற அன்பு. குழந்தைக்கு எதனா ஆகுதுன்னா குடல் துடிக்கும். அதனால குடல் துடிக்கின்ற அன்பு தான் எஸ்எப். அந்த அன்பு தான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிருபை, கிரேஸ். தகுதி இல்லாதவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு இன்னும் புரிய மாதிரி சொன்னா 10 பேர் வாரம் கொஞ்சம் வாரம் எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்கலாம்? 3 பேருக்கு 4வது ஆறுதல் பரிசு, அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா ஏசு அங்க என்ன பண்றாரு? 10 பேருக்குமே பரிசு கொடுக்குறாரு. அதுதாங்க அல்லேலூயா. அப்ப நம்ம தகுதி இல்லாத 6 பேருக்கும் அது கொடுக்குறாரு. தகுதியா இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட தகுதி படுத்துறாரு, நம்பிக்கையும் கொடுக்குறாரு, ரட்சிக்கவும் ரட்சிக்கிறாருன்னா உலகப்படிய. அதனால நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு நம்ம எப்படி வாழணுமா? அதே எபேசியர் 2:10 வாசிங்க. நற்கிரியைகள் செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? நம்மளை ஏன் தெரிந்தெடுத்தாரு? நல்லா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார். ஆனா ஏன் நம்மளை தெரிந்தெடுத்தாரு? ஏன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தாரு? அவன் கீழ்ப்படிவான். அவனோட சந்ததி கீழ்ப்படியும். குழந்தையே இல்லை, அவனை தெரிந்தெடுத்து சொல்றாரு, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரையின் மணலை பல முறை நம்ம அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் தெரிந்தெடுக்கிறாரு? அப்ப நம்ம தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை வைக்கிறார். இவன் வந்து எனக்கு கீழ்ப்படிவான், இந்த கிராமத்துல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நான் தெரிந்தெடுக்கிறேன், இவங்க வந்து எனக்கு கீழ்ப்படிவாங்க, இவங்க என்ன விசுவாசமா இருப்பாங்க, இவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, இதை பத்தி சாட்சி சொல்லுவாங்க. தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுப்பது பழைய ஏற்பாட்டுல அதுவும் முக்கியமான வார்த்தையாக இருக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி ரட்சித்ததுனால நம்ம என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை, இந்த நற்கிரியை நல்லா கவனிங்க, இந்த நற்கிரியைகள் இதை ரட்சிக்கிறது இல்லை. நல்லா புரியுதா? நற்கிரியைகள் நான் செய்யற நல்ல காரியத்தினால என்னை ரட்சிப்பு இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டதுனால நல்ல காரியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? காரியம் செஞ்சாலும் ஆண்டவருக்கு ரட்சிப்ப அப்படின்னு. அப்படின்னா ஆண்டவருடைய சிலுவை பாடங்க அர்த்தமற்றதான் போய்விடுமே. அவர் என்னை ரட்சித்துக்கிறார், இயேசுவின் பிள்ளை, நான் நல்லா வாழணும், நான் ஆண்டவருக்காக வாழணும், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். அதனால ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுதாங்க விசுவாசம், கிருபை, தெரிந்தெடுத்தல். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எபிரேயர் 10:38. எபிரேயர் 10:38. தெளிவா சொல்றாருப்பா. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போனா அவன் மேல என் ஆத்மா வாஞ்சியா இருக்காது. கலாத்தியர் 2:15-16 வேகவாசி. அப்போ நல்லா கவனிங்க, இயேசுவிடத்துல நாம் வருவதற்கு நம்ம கிட்ட இருக்கின்ற ஒரே ஒரு பாயிண்ட் வந்து விசுவாசம், நம்பிக்கை. புதிய ஏற்பாட்டுல பார்க்க இயேசு ஆண்டவருடைய ஊழியத்துல எத்தனையோ அற்புதங்களை செய்தார். 100க்கு அதிபதியுடைய வேலைக்கான உடம்பு சரியில்லாம இருக்கிறார். 100க்கு அதிபதி வந்து ஒரு யூதன் அல்ல, வேற ஒரு ரோமன். அப்ப
ஏசாமியுடைய ஊழியத்தை பற்றி அவன் அறிந்து ஏசாமி கிட்ட ஆட்களை அனுப்புறான். என் வேலைக்காரன் சிவருமா இருக்கிறான், வந்து ஏசாமிய அற்புதம் செய்ய சொல்லி. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் என்ன சொல்றான், அவனுக்கு எல்லாத்தையும் அவர் தொண்டு பண்றீங்க, அவர் அங்கிருந்து என்ன பண்ணா போதும், ஒரு வார்த்தை சொன்னா அவனோட விசுவாசமா அவன் சொல்லி அனுப்பின அதே வார்த்தை அந்த நேரத்திலேயே அவன் வேலை என்ன ஆனா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காண்கிறேன். அதே போல அந்த சமாரிய பெண் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ஏன் அதே போல இன்னொரு நாய்க்குட்டி சொல்றாரு, அந்த அம்மாவுக்கே பேசுறாரு. அப்போ சொல்றாரு, நம்ம புரஜாதியா ஏசாமி வந்து பேசுறாரு, ஆண்டவரே என் மகள் வியாதியாக பேய் பிடிச்சிருக்கிறது வந்து சொல்ல மாட்டேது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு நம்ம ரொம்ப அழகா பொறுமையா சொல்றாரு. ஆமா நாய்க்குட்டி தான் வேலை இருந்து சாப்பிட்டு காத்துக்கிற உடனே ஆண்டவர் பயங்கரமா எம்பரேஸ் ஆயிட்டு உங்களுடைய விசுவாசத்தை போன எங்கேயுமே பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இன்னொரு 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து இதை தொட்டாரு, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டவனே ஆண்டவருடைய வல்லமை. அப்போ சொல்றாரு, அம்மா விசுவாசம் தெரியுது. அதனால விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, விசுவாசத்தினால நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைய நம்ம பெற்றிருக்கிறோம். இனி ஆண்டவருடைய பிள்ளைகளா வருகிற போது இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி காட்டணும், வெளியே எப்படி காட்டணும்? யாக்கோபு சொல்றார், கிரியை இல்லாத விசுவாசம் அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ விசுவாசம்னா அதோட நின்றது இல்லை. அந்த விசுவாசத்தை என் செயல்பாட்டுல நான் காட்ட வேண்டும். அது எப்படி? ஆலயத்துக்கு வருவது, ஜெபிப்பது, இந்த எல்லா ஊழியர்களில் பங்கு கொள்வது, மக்களோடு மக்களால் வாழ்வது, கஷ்டப்படுகிற மக்களோடு போய் இணைந்து ஜெபிப்பது, இந்த அருமையான செயல்பாடுகள் தான் நீங்க ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசத்துடைய பலன்களால் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு இந்த அருமையான 2025ஆம் ஆண்டின் 10வது மாதமாகிய சீர்திருத்தல் மாதம் மாற்றிருத்தல் அறிவர் அவர்கள் 16ஆம் நூற்றாண்டுல ஏற்படுத்திய திருச்சபையினுடைய சீர்திருத்தல் அதனுடைய மையத்தை நாம் இந்த மாதம் முழுவதுமாய் புரிந்து கொண்டு விசுவாசத்தினாலே நீதிமான் உழைப்பான் என்ற அந்த வார்த்தையோடு ஆபிரகாம் அதை அழைக்கப்பட்டான். அந்த அழைப்பு அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் விசுவாசித்தார், அது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது என்ற வார்த்தையின்படி நாமும் விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். எழுந்திருந்து சொற்களை கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டியோ நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளிவிடாதீரோ. உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தான். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வல்லமையுள்ள வார்த்தையை எங்கள் மத்தியில் நீ பகிர்ந்து கொண்டதற்காக நாங்களும் கூட ஆபிரகாமை போல ஆண்டவரே இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்த 3 நபர்களைப் போல விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வு சாட்சி உள்ள பிள்ளைகளால் நீ வருகிற வரையில ஆண்டவரை ஊழியம் செய்து வாழ எங்களை பலப்படுத்தும். இந்த காலை வேளையில புதிய மாதத்தை எங்களை ஆசிர்வதி. இந்த மாதம் முழுவதுமாய் நாங்கள் ஊழிய பிள்ளைகளாய் உற்சாகத்தோடு வாழும் சாட்சியோடு வாழும் திரும்பித்தார். எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், என்னுடைய கணவர்கள், என்னுடைய மனைவிகள், ஆண்டவருடைய உடன்பிறப்புகள், குடும்பத்தின் மக்கள், பெற்றோர்கள், வயதானவர்கள், ஆண்டவரை குறிப்பாக பலவீனமா இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அமுதம்மாவுக்காக, உங்களம்மாவுக்காக, நவமி அம்மாவுக்காக,
வேதமணியமாக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தார். அவர்கள் இன்னும் ஆண்டவரே இந்த உலகத்திலே சாட்சியை வாழ திருவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாக ஒரு அன்பு பிள்ளை திருமதி ரீனா ராஜலின் திவாதன் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவரே இதோ இந்த நாளெல்லாம் அவங்க மிகுந்த சோகத்தோடு வருத்தத்தோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறதாச்சு. ஆனால் அவரை இழந்திருக்கிற மகளுக்கு ஆறுதலை தேர்தலை தான் பிள்ளைகள் பால்வச்சன் ரோஷனை ஆண்டவரை பலப்படுத்தும் நீர் தகப்பனா இருந்து வழி நடத்துகிறார்கள். தொடர்ந்து வந்திருக்கிற குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் யாவையும் ஆசீர்வதிங்க. இந்த திருவிருந்து ஆரம்பி எங்களுக்கு ஆசீர்வாதமான இந்த மாதம் முழுதுமாய் ஆண்டவரை சீர்திருத்தல் காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் ஊழியத்தில் வளரவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். அடியை பலப்படுத்தும். அடியனுடைய ஊழியத்தை ஆசீர்வதி. என்னுடைய தாய் திருச்சபை இன்னொரு வடகரை மேல்சாரம் திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் பயிற்சி பண்ணார். துதி கனமாய்க்கும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து 429வது பாடலாகிய பாதகங்களை விளைத்தீரையா என்ற பாடலுடைய 2 கவிகளை பாடி நாம் திருவுருளுக்குள்ளாக கடந்து செல்வோம். 429வது பாடல். பாதகன் என் விளைத்தீரையா கிருபாகராமே கிருபாகராமே பாடுவேனையா தீதகற்ற வேசிறந்த சேனுலகி நீமை விட்டு தீதகற்ற வேசிறந்த சேனுலகி நீமை விட்டு பூதல துறந்து வந்த புண்ணியனே இயேசு தேவா பாதகனில் விளைத்தீரையா கிருபாகராணி பாடு நீனை நனை சேரையா கிருபாகராணி பாடு நீனை நனை சேரையா வந்துரோமே பாவிகளையும் அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசுநாதனே அங்கீகரிக்கும் மாசில்லாத இயேசுநாதனே உந்தனிடம் வந்துள்ளோமே உருகி அழகுமாக உந்தனிடம் வந்துள்ளோமே உருகி அழகுமாக முந்தி நீங்க பாவம் முழுதும் போரு தாயன்றோ பாதகன் விளைத்தீரையா கிருபாகரானின் பாடு நீனை நனை சேரையா கிருபாகரானின் பாடு நீனை நனை சேரையா சிந்தின ஓவிரமனே தீயோன் மரத்தை சின்ன பின்னம் செய்ய வல்லதே தீயோன் மரத்தை சின்ன பின்னம் செய்ய வல்லதே பங்கமூர உந்தன் வல பாகமூற்ற கள்வனையே பங்கமூர உந்தன் வல பாகமூற்ற கள்வனையே விந்தையூர வேரட்சித்த வேதனைய வீதமாய் பாதகனின் விளைத்தீரையா கிருபாகரானின் பாடு நீனை நனை சேரையா கிருபாகரானின் பாடு நீனை நனை சேரையா. உங்கள் தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார் என்ற
ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே அதிகமாக்கி நாம் கொள்வோம். இப்பொழுதும் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் முன்பாக நம்மளோட படித்து அவர்கள் எழுதி அறிக்கையிட்டு திருவிருந்திலே பங்கு கொள்வோம். 18ஆம் பதத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து மிகுந்த மனஸ்தாபத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகினால் உமக்கு முன்பாக விழுந்து உடைய கிருபையையும் பொறுமையையும் பெற வருகிறேன். நான் மனிதனால் வாக்கினால் நடக்கினால் வெகுதமான பாவங்களை பண்ணின இந்த மனஸ்தாபத்தை அறிக்கிறேன். தயவுள்ள சுவாமி, என் அரங்கத்தில் அறிவு நியாயமாயும் என்னுடைய சமூகத்திற்கு தள்ளாதே. தேவை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடல் மரணத்தையும் பார். நான் செய்த பாவை நான் மன்னித்த லட்சியம் நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாக அருவருக்கும் உன் பிரியமான பிரியாய் நடக்கும். பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு ஊதிய பலத்தை தந்தது. நீ நான் சாகும் வேளையிலே விமோசனம் சேரும் என்னை ஆயத்தம் பண்ணுகிற சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனால் அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்தில் நியமிக்கப்பட்ட அடியனுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கை பேரு உங்கள் யாருக்கும் கடவுளின் கிருபை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களுக்கு மன்னிக்கிறேன். 29ஆம் பதத்தில் இருக்கிற திருவிருந்து ஆராதனை முறைமையை நம்ம பின்பற்றோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது